மெத்தட் ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது நேம்லேயே மீனிங் இருக்கு. ஒரு மெத்தடுக்கு பதிலா இன்னொரு மெத்தட் நம்ம ரெஃபர் பண்றதுக்காக தான் அந்த மெத்தட் ரெஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலி நீங்க மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண நீட் இல்லை, எல்லாமே லாம்டாலே பண்ணிடலாம். பட் மெத்தட் ரெஃபரன்ஸோட சின்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு லாம்டாவோட கொஞ்சம் இன்னும் சிம்பிளிஃபைடா வேணும்னா உங்களுக்கு வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு, அது ஏதோ ஒரு கிளாஸ்ல எங்கேயோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இங்க எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் சும்மா டெஸ்ட்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன் நான். ஸோ இப்போ எனக்கு இந்த மெத்தடை நான் த்ரெட்டா கால் பண்ணணும்னா என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம த்ரெட் எங்க கிரியேட் பண்றோமோ அதோட ரன் மெத்தடுக்குள்ள இதை இன்வோக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதுக்கு பேர் இன்னொரு இது என்ன ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ ரன் மெத்தடுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா மெத்தட் நேம் வேற இருக்கு. அவ்வளவு மெத்தட் நேமை தவிர இது எல்லாமே சேம், ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் ரன்னுக்கு மேல அந்த மெத்தடை அலைஸா பாஸ் பண்ணலாம். எப்படி பாஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது த்ரெட் th7 வச்சுக்கேன், நியூ த்ரெட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா இங்க வந்து ஒரு ரன்னபிள் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணணும். இப்போ ரன்னபிள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணா அது ஜென்ரலா என்ன பண்ணும், அந்த ரன்னபிள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்க ரன் எடுத்து, இதுக்கு நமக்கு அந்த த்ரெட்டுக்கு தேவை அந்த ரன் மெத்தட் தான். பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரன் மெத்தடுக்கு பதிலா எம்ப்ளாயில இருக்கிற டெஸ்ட் மெத்தட் எடுத்துக்க சொல்லுங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா அது நார்மல் மெத்தடா இருக்கும் ஆப்ஜெக்ட், அப்புறம் கோலன் கோலன் 2 கோலன் யூஸ் பண்ணி டெஸ்ட் மெத்தட் எடுத்துக்கோன்னு சொல்லி முடிச்சிடலாம். டிஃபைன்ட் ஏதோ ஒரு சின்டாக்ஸ் மிஸ்டேக் வருது. நேம் என்ன வச்சிருக்கேன், டெஸ்ட் தானே. இந்த மெத்தட் எடுத்துக்குது. ஒரே செகண்ட், எனக்கு அந்த இம்போர்ட்ஸ் தப்பா இருக்கு. ஓகே, அது அந்த காஸ்ட் கிளாஸ்ல இருக்க எம்ப்ளாயி மெத்தட் எடுத்திருக்கு. ஆக்சுவலி நான் அந்த எம்ப்ளாயி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் ப்ராப்ளம். ஓகே, போய் எடுத்துக்கோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ நம்ம ரன் மெத்தட் எங்கேயுமே எழுதல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம், டெஸ்ட் மெத்தடை வந்து எடுத்து அது த்ரெட்டாக ரன் பண்ணிடுவோம். இது ரன் பண்ணால் உள்ள நம்ம டெஸ்டிங்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா த்ரெட்டா எடுத்துக்கிறோம். இதுதான் மெத்தட் ரெஃபரன்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ். ஒரு மெத்தடுக்கு பதிலா இன்னொரு மெத்தட் ரெஃபர் பண்ணி. ஸோ நிறைய இடத்துல எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சார் இது மட்டும் இன்னொரு தடவை சொல்லிட்டாங்களா? ஓகே, இருங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா போடுறேன். இப்போ அந்த கம்பேரபிள் கம்பேரேட்டர் எழுதுறோம்ல, அதுக்கே நாங்க ஒரு மெத்தட் எழுதுறேன் பாருங்க. இப்போ சிம்பிளா இப்போ அந்த மெத்தட் எப்படி இருக்கும்னா பப்ளிக்கா இருக்கும், ரிட்டர்ன் டைப் இன்ட்டா இருக்கும். ஸோ மெத்தட் பேர் வந்து கம்பேர் ஆர் கம்பேரபிள் இருக்கும். கரெக்டா சார்? கம்பேர் டூ எஸ் சார். இருக்கும். என்ன கம்பேர்னு இருக்கும், அந்த மெத்தட் எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்கும். சார் அந்த லாஜிக் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடே எடுத்துக்கிறேன் நான் இப்போ நான். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸோட ரூல் என்னன்னா எழுதிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸோட ரூல் என்னன்னா இந்த நேம் வந்து வயலேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் நமக்கு கொடுத்துருந்தோம்னா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு 2-3 இம்ப்ளிமெண்டேஷன் வேணும்னா அந்த நேம் நான் மாற்றி எழுதிக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது சிட்டி வச்சு சார்ட் பண்ணுறதுக்காக சார்ட் பை சிட்டின்னு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன பண்ணிக்கிறேன்னா நேம் வச்சு சார்ட் பண்ணா இங்கேயே எழுதிக்கிறேன் அப்படி சார்ட் பை நேம்னு சொல்லி. ஸோ இங்கே கெட் நேம் கொடுத்துக்கிறேன், இங்கேயும் கெட் நேம் கொடுத்துக்கிறேன், நேம் வச்சு சார்ட் பண்ணுறது. இப்போ பழசுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த மெத்தடோட நேம் வந்து மாறுது. பட் இதுவும் லாஜிக் இது ஆக்சுவலி உங்களுக்கு அந்த கம்பேர் மெத்தட இது பண்ணும்போது லாஜிக் சேம் தான் உள்ள. இப்போ என்ன பண்ணா நேம் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க இதுக்காக இன்னொருக்கா உட்காந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனை தனியா எழுதி இந்த மெத்தட் அங்க கால் பண்றது அந்த மாதிரி பெரிய ஃப்ளோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜாவால என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா சிம்பிளா எனக்கு கலெக்ஷன்ஸ்ல சார்ட் மெத்தட் பண்ண போறீங்க. அதுல இந்த அரே லிஸ்ட் இதை சார்ட் பண்ணணும். எதை வச்சு சார்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த மெத்தட் வரும். இந்த மெத்தட்ல இருக்க லாஜிக்கை வச்சு சிட்டியை வச்சு சார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிருங்கன்னா அந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கோலன் வச்சு அந்த மெத்தடை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ நான் வந்து கம்பேர் மெத்தட் இதுக்கு மீனிங் என்னன்னா ஆக்சுவலி இங்க பாஸ் பண்ண வேண்டியது ஒரு கம்பேரேட்டர் ஆப்ஜெக்ட். அந்த கம்பேரேட்டர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த கம்பேர் மெத்தட் தான் அது தேவைப்படும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க கம்பேரேட்டர்ல இருக்கிற அந்த கம்பேர் மெத்தட் எடுக்கிறதுக்கு பதிலா நான் சொல்ற இந்த மெத்தட் எடுத்துருங்க. ரெண்டுமே சேம் தான், நேம் தான் மாறி இருக்குங்கிறத கொடுத்து சொல்லிடுறேன். அப்படிங்கிறப்போ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கம்பேர் மேல இந்த மெத்தட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இதுவுமே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கு தான் சார் கரெக்ட்? ஆமா, ரெண்டுமே உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான். ஓகே. ஏன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ங்கிறதுனால இங்க வந்து ஒரு இப்ப லாம்டாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆர்குமெண்ட் தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மெத்தடோட ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இங்க கொண்டு வர முடியும். இன்டர்ஃபேஸ்ல 2 மெத்தட் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி லாம்டா எழுத முடியாது. இன்டர்ஃபேஸ்ல 2 மெத்தட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால மெத்தட் ரெஃபரன்ஸும் லாம்டாவும் உங்களுக்கு பழைய இன்னர் கிளாஸ் கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான். ஒரு ஹியூஜ் சேஞ்ச் எல்லாம் கிடையாது அதுல. உங்களுக்கு சிம்பிளிஃபைட் சின்டாக்ஸ். ஸோ நீங்க இதுல எதை சார் வேணாலும் ம். எனக்கு இதுல ஒரு டவுட் சார். நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இதே தான் நானும் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சார்ட் பை நேம், சார்ட் பை ஐடி இதெல்லாம் போட்டு. ஆனா ம். தனித்தனியா தான் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே தனித்தனியா தான் பண்ணணுமா, இல்ல அதுக்கு வேற ஷார்ட்கட்? இல்ல பழசுல லைக் இந்த தனித்தனியா தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் தனித்தனியா தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆ ஓகே ஓகே சார். ஓகே ரீயூசபிளா இருக்குங்கிறக்கா தனித்தனியா எழுதி வச்சுட்டு அதை நிறைய இடத்துல இன்வோக் பண்ணுவாங்க. இப்போ வர்ற ஓகே இடத்துல ஓகே இது மெத்தட் ரெஃபரன்ஸ் ரீயூசபிலிட்டியும் கொடுத்துரும். ஏன்னா இதை எழுதிட்டு நீங்க எத்தனை இடத்துல வேணாலும் இன்வோக் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஒரே ஓகே கிளாஸ்ல சார். அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்க எல்லாத்தையும் எங்க வேணாலும் இன்வோக் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டியும் வந்துடும், அதே நேரத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெத்தட் ரெஃபரன்ஸோட பிஹேவியர். இப்போ இவங்க என்ன செக் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு லாம்டாலாம் எழுதும் போது அந்த ஆரோ சிம்பிள் போடும் போதே உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் தான் செக் பண்ணிடுவாங்க. அதனால ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் இல்லாத எந்த கிளாஸையும் நீங்க லாம்டாக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்போ ஆக்சுவலி நான் வந்து இன்னும் அடுத்த செஷன் நான் என்ன பண்றேன்னா, நான் இதை இன்னும் கொஞ்சம் நடத்திட்டே இருந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த செஷன்ல வந்து ஜாவால அந்த ஸ்ட்ரீம் ஏபிஎஸ்
ஒரு டைம் இருந்தா அது கூட கோ த்ரூ பண்ணிட்டு கூட வாங்க. அதாவது இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபங்ஷன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ப்ரிடிகேட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் இன்டர்ஃபேஸா குடுத்துருப்பாங்க. அதே மாரி சப்ளையர், வேற ஃபங்ஷன். ஸோ சப்ளையர் என்ன பண்ணும்? ஃபங்ஷன் என்ன பண்ணும்? கன்சியூமர் எதுக்காக? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி இதுல ஒரு 4 கிளாஸ் தான் இருக்கும் அந்த மாரி. ஸோ ப்ரிடிகேட், சப்ளையர், கன்சியூமர், ஸோ கலெக்டர் இந்த மாரி 4, 5 கிளாஸ் தான் இருக்கும். அந்த 4 to 5 அந்த இன்டர்ஃபேஸஸ் எதுக்கு அந்த ஃபங்ஷன் இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க மொத்த ஸ்ட்ரீம் ஏபிஎஸ்ஸையுமே நீங்க வந்து ஈஸியா யூஸ் எழுதலாம். ஸோ இதுல கம்பேரேட்டர். ஸோ ஒரு 4 to 5 தான் இருக்கும். அந்த 4 to 5 தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீமிங் ஏபிஎஸ் மொத்தமாவே நீங்க எழுதிக்கலான்ற மாரி இருக்கும். எல்லா மெத்தட்ஸையும் வந்து. அதனால இந்த ஸ்ட்ரீமிங் ஏபிஎஸ் வந்து நான் அப்படியே நெக்ஸ்ட் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்ஷன் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதாவது லாம்டா அண்ட் மெத்தட் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ற மாரி இருக்கும். அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னொன்னு த்ரெட் முடிஞ்சா பேசிக்ஸா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. த்ரெட்ல அட்வான்ஸ் த்ரெட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ கமிங்ஸ் வெனஸ்டேல 2 செஷன். ஸோ ஒரு செஷன் வந்து அப்படியே ஸ்ட்ரீம் ஏபிஎஸ் அப்புறம் அந்த டேட் அண்ட் டைம் லைப்ரரிஸ்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். இன்னொரு செஷன்ல வந்து அப்படியே அட்வான்ஸ் த்ரெட்டிங் எப்படி பண்றது. ஸோ அட்வான்ஸ் த்ரெட்டிங் 2 செஷன் தேவைப்படும். நான் வெனஸ்டே ஒரு செஷன் அப்புறம் கமிங் சண்டே ஒரு செஷன் கொண்டு போயிருவேன். அது பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜாவால கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் தேவைப்படும்னா எனக்கு முன்னாடியே கொஞ்சம் பிங் பண்ணிருங்க, நான் பார்த்து வைக்கிறேன். சார் இப்போ லாகு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாக் ஃபோர் ஜெனரேட் சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம இப்போ இல்ல பார்ப்போம் சார். லாக்லாம் தனி லைப்ரரி, உங்களுக்கு அது ஜேடிகேக்குள்ளே வராது. ஓகே அப்பாச்சி பிஓஇ பார்ப்போம் சார். இல்ல எல்லாமே அது தனி லைப்ரரிஸ், அது நம்ம தனியா பார்த்து நம்ம எதெல்லாம் இப்போ ஜேடிகேக்குள்ள வருதோ அதை மட்டும் கவர் பண்ணுவோம் தேவையானது. ஓகே ஓகே சார். ஏன்னா ஓகே அதெல்லாம் சார். போனீங்கன்னா நீங்க தனி தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வச்சு தான் பண்ணணும். ஆ ஓகே சார். இப்போ ஜேடிகே ரிலேட்டட் இது நம்ம ஜாவா கோர் கான்செப்ட்ஸ், ஏன்னா அதெல்லாம் லைப்ரரி வச்சு நம்ம தனித்தனியா போறது. ஸோ பிடிஎஃப் கொண்டு எக்ஸல் கொண்டு இதுக்குன்னு சொல்லி தனித்தனியா போய்கிட்டே இருக்கும் அது. ஸோ நாளைக்கு ஜிப்பேல் ஓகே சார். ஜென்ரேட் பண்ணணும், அது பண்ணணும், எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்கும் லைப்ரரிஸ். அது வேணா நான் லிஸ்ட் நான் பிறகு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜிப்பேல்ல என்ன லைப்ரரி யூஸ் பண்றது, வேர்டுக்கு என்ன யூஸ் பண்றது, பிடிஎஃப்க்கு என்ன எழுதுறது, அந்த லைப்ரரிஸ் நான் அப்புறம் கூட நான் ஷேர் பண்றேன் எடுத்து. ஸோ ஜேடிகே உள்ள இருக்கிற அதாவது இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. இல்ல ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ல எங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு திரும்ப அது நான் தனியா ஒரு செஷன் போட்டுக்கிறேன். ஓகே சார். ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்ச இந்த செஷன் இது போதும். ஸோ லாம்டா அண்ட் மெத்தட் ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் இது மட்டும் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா பார்க்கணும். ஸோ ஓகேங்க, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you.